அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு பார்த்தீங்களா 3 பட்டையெல்லாம் போட்டுண்டு அழகா சமத்தா என்னடா இவ்வளோ பக்தி பூர்வமாக உட்காந்துருக்கேன் அப்படி. இன்னைக்கு மதுரையில் வந்து 5,00,000 பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கந்த சஷ்டி கவச்சம் படித்தா இல்லையா. அதே டைமில் நம்ம குரூப்லேயும் எல்லாருக்கும் உடனே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோம். அதே டைமில் நானும் உட்காந்து கந்த சஷ்டி கவச்சம் படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக வைப்ரேஷன் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி 2-3 பேர் நமக்கு தெரிஞ்சவா அவளோட சொந்தக்கார வந்து ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்கா. அவளுக்காக சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பண்ணேன். ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருந்தது. பயப்படவே வேண்டாம், ரொம்ப நன்னா இருப்பா, கவலையே படாதுங்கோ. நம்மக்கிட்ட அந்த பிரார்த்தனை வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதை சுவாமிகிட்ட வச்சுடுவேன் எப்போவுமே. இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள், உண்மையிலேயே சொன்னால் ரொம்ப ரொம்ப அருமையான நாள். கிருத்திகை போயின்னு இருக்கு. சுவாமியோட அனுகிரகமும் 2 குரு, யார் பாபாவும் பின்ன இருக்கவே இருக்காரு முருகப்பெருமான், 2 பேரும் குரு தானே, அந்த ஸ்தானத்தில் தானே. அப்பனுக்கே புத்தி சொன்ன சுப்பையான்னு தான் சொல்லுவா, அவரும் ஒரு குரு. ஆக 2 குருவையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணினோம் இன்னைக்கு. அவளுக்கு கந்த சஷ்டி கவச்சம் படித்து அவளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நேரம் வந்தேன். வந்து உட்காந்தோடனே எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இதோடையே நேத்திக்கு நடந்தது, சுட நேத்திக்கு நடந்த 2 அற்புதங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. அதனால தான் டக்குன்னு எடுத்து போட்டுட்டு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். 2 அற்புதங்கள் தான் என்னையும் ஆட வச்சுடுது. அந்த அற்புதங்கள் நானே பயந்துட்டேன் ஒரு நிமிஷம், இது நிஜமா எனக்கு தான் நடந்ததா அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி என்ன பீதியை கலப்புற மாதிரியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல காலையில் 5:50க்கு நேற்றுக்கு எந்திருக்கும் போதே வந்து நாமஸ்மரணா சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே படுத்துட்டு நாமஸ்மரணா சொல்லிட்டு தான் எந்திருப்பேன். சுவாமியோடது சொல்லி முடிச்சு ஒரு 6-6:30 அந்த மாதிரி டைம் வரும்போது டக்குன்னு சொல்கிறார், அவளை கூப்பிடு அப்படின்னார். யாரை கூப்பிடுறது, ஒன்றுமே சொல்லலை. அவளை கூப்பிடுனா யாரை கூப்பிடுறது அப்படின்னு. இல்லை, அந்த ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லை, பஸ் பிரேக் டவுன் ஆகும்போது ஒருத்தரை மீட் பண்ணால, அவளை கூப்பிடு அப்படின்னா. அது நான் மீட் பண்ணல, ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவள் பாண்டிச்சேரி போகும்போது அவருக்கு நடந்த அற்புதம் அது. ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதம். உடனே நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அது என்னன்னு நான் சொல்கிறேன் இருங்க. அவர்கிட்ட சொல்கிறேன் அவளை கூப்பிட சொல்லி. ஐயோ, அவளெலாம் நம்ம நம்பர் வச்சிருப்பாளேன்னு தெரியாதே, அப்புறம் அவளை கூப்பிட்டு தெரியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் எதுக்கும் மெசேஜ் பண்ணுங்கோ அப்படின்னு. கூப்பிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு கேட்டார். சரி, நம்மளோட தான் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, ஜூன் 24 அன்னைக்கு நம்ம யாகம் பண்ணுறோம், அதை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லுங்க, ஏன்னா அவளும் சாய்டி போட்டி தான் அப்படின்னு. இது எப்படி அது வந்தது அந்த பிரேக் டவுன்னா, போயின்னு இருக்கும்போது ராத்திரி 1 மணி பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுது. அந்த லேடிக்கு மாத்திரம் கேப் கிடச்சிது. இவர் கேட்டிருக்கார், கேட்டுட்டு ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கலாமான்னு. அவளுக்கு என்ன தோணித்துன்னு தெரில, ஓகே வாங்கன்னு சொல்லிட்டான். அது உட்காந்து ஏதோ ஒன்று பேசும்போது ஓம் சாய்ராம்னு ஏதோ சொல்லியிருக்கார் இவர். சொன்னோன்னே நீங்கள் சாய்டி ஓட்டியான்னு கேட்டோன்னே அவளும் நானும் சாய்டி ஓட்டின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்பர் மாத்திரம் ஷேர் பண்ணிட்டா. போனோடனே ஷேரிங் அமௌண்ட்டை வந்து என்ன தான் அனுப்ப சொன்னார் அவர். அங்கே போயிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிட்டு நான் தான் அவளோட நம்பர் சேவ் பண்ணி அடித்தோம். ஸோ அவள் நம்ம நம்பரை சேவ் பண்ணிட்டு இருக்காளான்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக இதுதான் நடந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. ஏன்னா அவர் அது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக சொல்லியிருப்பார். எனக்கு அது கேள்வி ஞானம் தானே, அதனால நான் அப்படியே சொல்லிட்டேன். இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய அற்புதம் தான் அந்த டைமில். ஸோ நாங்கள் சொன்னோம், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆக அந்த லேடிக்கு நம்மளை ஞாபகம் இல்லைன்னா கண்டிப்பாக கண்ணா பின்னான்னு திட்டிடுவா. இவர் என்ன பண்ணார், நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அவள் அதுக்கு ரிப்ளை பண்ணான்னா ஓகே நம்ம சொல்லலாம், இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சாய்ராம் சொல்லிட்டு அனுப்பினார். உடனே அவள் திருப்பி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினது எங்களுக்கு உடனே அதிர்ச்சியை கொடுத்தது. என்னென்னா 2 நாள் முன்னாடி தான் அந்த இன்சிடெண்ட்டை நான் ரிவீல் பண்ணினேன். நினச்சி பார்த்தேன், உங்களை நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே என்னை காண்டாக்ட் பண்ணுறேன்னு. பெரிய அதிசயமாக இருந்தது. அட, இது என்னடா இது இப்படி ஒரு கோர்வையாக போயின்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் யாகம் வச்சுருக்கோம், பாபாட்டேருந்து வந்து உத்தரவு வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோன்னே ப்ளீஸ் என்னோட நேம் ஆட் பண்ணிங்கோ, என்னை பாபா கூப்பிடுறதா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வாய்ஸ் நோட்லேயே சொல்லிவிட்டு இமீடியட்டாக அனுப்பி கொடுத்துட்டா. நாங்களே எழுதி எடுத்துட்டோம். ஆனால் இதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு சந்தேகம் வந்தது, பாபா என்கிட்ட எதுக்காக அவளை கூப்பிட சொல்லி சொன்னார். ஒன்று, அவ்வளோ ஸ்டாஞ்ச் டிவோட்டியா அவளை பாபா கூப்பிட்டு கண்டிப்பாக இந்த யாகத்தில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவள் அவ்வளோ தூரம் பாபாவை நம்புறான்னா அவள் எவ்வளோ நல்ல சோலாக இருப்பா அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே எல்லாம் நடந்துருது, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை அவள்கிட்ட பேசிடலாம் பாபா, ஏன்னா என்கிட்ட தான் பேச சொன்னார். நான் பேசலை, நான் ஹஸ்பண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அந்த மெசேஜை. சரி, எதுக்கும் பாபா சொன்னதை நம்ம ஒழுங்காக செஞ்சுடுவோன்னு சொல்லிட்டு
அவளுக்கு கால் பண்ணுறேன், இருந்தாலும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி கூட. பாபா எதுக்காக அவளை கால் பண்ண சொன்னார்? அவ்வளோ ஸ்டாஞ்ச் டிவோட்டினா, கொஞ்சூண்டு பொறாம. அப்படி வேணா நீங்கள் வச்சுக்கலாம். நிஜமாவே கொஞ்சூண்டு பொறாம. கூப்பிட வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அங்கே மேட்டர். ஒன்று எனக்கும் அந்த க்யூரியாசிட்டி இருந்தது. நானும் மனுஷி தானே இல்லையா? பாபா குட்டி என்னோடதுன்னு எல்லாருக்கும் இருக்கும்ல, அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அப்போ நான் கூப்பிடுறேன் அவளை. கூப்பிட்டுட்டு நமஸ்காரம் சாயின்னு சொன்னோன்னா, அவளும் நமஸ்காரம் சாயின்னு சொன்னான். என்னோட நம்பர் அவள் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே நான் அவகிட்ட சொன்னேன் ஒரே ஒரு விஷயம், சாயி பாபா எதுக்காக உங்களை பர்சனலாக என்கிட்ட கூப்பிட சொன்னார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ என்னை கூப்பிட சொன்னார்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்ட் ஆகிட்டாவா. ஏன்னா அவள்கிட்ட நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இவர் கொடுக்கல. இந்த மாதிரி பாபா கூப்பிட சொன்னார், அவளை தான் சொன்னான். நான் அதை சொன்னேன், இந்த மாதிரி எந்திருந்த உடனே இந்த மாதிரி தான் எனக்கு அவர்கிட்டேருந்து ஒரு கட்டளை வந்ததுன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப பூரிச்சு போயிட்டாவா. சொன்னால் நேற்றுக்கு ராத்திரி ரொம்ப அழுதுருக்கா பாபாட்ட. எப்படி சொன்னா தெரியுமா? அது எனக்கு யாருமே இல்லை, நான் பண்ணுற தொழிலில் எல்லாரும் என்னை ஏமாத்துறாளோன்னு நினைக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீ மட்டும்தான் ஆறுதல், உன் மடியை காமி, நான் உன் மடியில் படுத்துக்கிறேன். அது எப்படி ஒரு குழந்தை போய் அவர்கிட்ட அண்டி போய் கட்டி பிடிச்சிருந்து ஒரு அம்மாட்ட சொல்கிற மாதிரி அவள் சொல்லியிருக்கா பாபா கிட்ட. காலையில் டான்னு என்னை எழுப்பி தயவு செஞ்சு அவளுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டார். ஒரு குழந்தை அங்கே கதறின்னு இருக்கு, அவள் தூங்க கூட முடியாமல் கஷ்டப்படுறா, அவளை உடனே கூப்பிடுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு? அப்போ அவள் எவ்வளோ தூரம், அவள் என்கிட்ட சொன்னதே இவ்வளோதான். எனக்கே மெல்ட் ஆகிட்டேன் அந்த நிமிஷத்தில் அவள் சொன்னோன்னே. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் எங்கே நடக்கும்? கூப்பிட்ட குரலுக்கு என்னான்னு கேட்கக்கூடிய பரம்பொருள். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்மளாம் ரொம்ப பாக்கியசாலிகள். அவர் கூட ட்ராவல் பண்ணுறது, அவரை பற்றி பேசுறது, அவரை பற்றி கேட்குறதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை, எங்கேயோ நடக்கிற விஷயங்களை கொண்டு நம்ம முன்னாடி கொடுக்குறாரு பாருங்க. அந்த க்யூரியாசிட்டியில் நான் கால் பண்ணும்போது தான் அவளுடைய மனசோட அழுத்தம் எனக்கு புரிஞ்சுது, அந்த டிவோட்டியோடது. அவ்வளோ தூரம் அவள் பாபாட்ட எரிஞ்சு கேட்டிருக்கா, கண்ணீர் மல்க கேட்டிருக்கா. அவளோட கண்ணீருக்கு பதில் அடுத்த நாள் காலையிலேயே கொடுத்துட்டார் அவர். அவளை வெயிட் பண்ணவே வைக்கல, அவள் தூங்கி போயிட்டா. அவளை எழுப்பினதே இவரோட வாய்ஸ் மெசேஜாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பிளஸ்டு சோல் அந்த பொண்ணு. நன்னா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவன் நன்னா இருக்கணும். எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் தீரணும் சாயி. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டு சொல்லுவேளை எனக்கு தீந்துடுத்துன்னு சொல்லிட்டு. ஏன்னா பாபா கூடவே இருக்கார் உங்கள் கூட அப்படிங்கிறது இதுலேருந்து நிரூபணம் ஆகிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த பரம்பொருளே உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறது. யார் உங்களை ஏமாற்றிட முடியும்னு சொல்லுங்க? அதையும் கொடுக்கறது சுவாமி. அது நம்ம கர்மானு ஏற்றுட்டு போயிட்டே இருங்கோ, தோக்கவே மாட்டள், ஜெயிப்பள் கண்டிப்பாக. அந்த நம்பிக்கை மாத்திரம் உங்கள் மனசில் இருக்கட்டும் எப்பவும். ஓகே, இந்த ஒரு விஷயம் நேற்றுக்கு நடந்தது. ஓகே, அவளும் நம்ம யாகத்தில் அவள் வருவாளான்னு தெரியல, ஆனால் பங்கெடுத்துட்டு இருக்கா. அடுத்ததாக ரெண்டாவது சொல்ல போகிறது என் ஆடி போக வச்சிருத்துன்னு சொல்லலாம். நிஜமாவே நான் பயந்து போன ஒரு விஷயம். நிஜமாவே என்னை பார்த்து நானே பயந்துட்டேன். எப்படி அப்படின்னா, ஒரு கால் வருது, பேசின்னு இருக்கோம், வரிசையாக கால்ஸ் வருது, சங்கல்பத்துக்காக கூப்பிடுறா. எவ்வளோ பிரச்சனை அவளுக்கு, பாவம். அவள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லின்னு இருக்கா. டைம் தான் பற்ற மாட்டேங்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்படி பேசின்னு இருக்கும்போது விஷாலிங்கிற சாய்ராம், அவள் பேரை சொல்கிறதுனால தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இல்லாதவாளே கிடையாது. அப்போ அவளுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அவளும் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கா என் கூட. அப்போ நம்மளும் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பாபா கண்டிப்பாக அவளுக்கு டெஃபினட்டாக அவளோட ப்ராப்ளம் தீர்றதுக்கான வழியெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது நிச்சயம். கன்ஃபார்மாக என்னால் முடியும், என்னால் சொல்ல முடியும். அப்போது அவள்கிட்ட பேசியிருந்தா. அவள் எனக்கு கால் பண்ணினா, சாயி இந்த மாதிரி 6 சங்கல்பம் வந்திருக்கு சாயி, நான் உங்களுக்கு பணம் அனுப்பி விட்டுடுறேன், அவளோட பேரெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னான். சரின்னு விட்டுட்டேன். 1/2 hour ஆச்சு, 1 hour ஆச்சு, 1.5 hour ஆக போகிறது. முக்கியமாக மறக்க வேண்டாம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். வரப்போகிற 24ஆம் தேதி, அதாவது வரப்போகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம மகா பிரத்திங்கிற யாகம் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய மகமாயி எல்லையம்மன் டெம்பிளில் வச்சுருக்கோம். மறக்காமல் எல்லாரும் கலந்துங்கோ. உங்களுக்கு முதலே தெரியும், பிரத்திங்கிரா தேவிங்கிறது ஆக்ரோஷமான கோபமான கடவுள். நம்ம வீட்டில் வச்சு செய்ய முடியாத ஒரு யாகம். நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவள். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் திருப்பி அதை சொல்லலை. அத்தனை பெனிஃபிட்ஸும் கிடைக்க போகிறது. பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவா கண்டிப்பாக வெளியில் வரணும்னா பரம்பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த அரிய வாய்ப்பை, அதுவும் வெறும் சங்கல்ப பணம் 222 ரூபா தான்.
அதில் கலந்துண்டு எல்லாரும் க்ஷேமமாக வாழணுங்கிறத நம்மளுடைய ஆசை. அடுத்து இது மாதிரி ஒரு யாகம் நடத்துவோமா இல்லையாங்கிறதெல்லாம் அவரோட கையில் தான் இருக்குது. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், நம்ம கைக்கு ஒன்று கிடைக்கிறதுனா அது மிகப்பெரிய அரிதான பொருள் சுவாமி கொடுக்கறதா தான் இருக்கும். ஸோ மறக்காமல், இதுவரைக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குமா, இந்த பதிவை நான் இப்போ தான் பார்க்குறேன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். வெளிவாக்கத்தில் வர முடியறமா நேரடியாக வரலாம். என்னால் நேரடியாக வர முடியாதுமா, அவுட் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்கிறவாக்கு பிரச்சனையே கிடையாது. சங்கல்பம் பண்ணிங்கோ, யாக ரக்ஷையும் பிரசாதமும் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான போஸ்டல் சார்ஜஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம். சரியா? இப்போ விளக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு கேட்டுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.